ஹாய் நண்பா நண்பீஸ். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம மோடி அரசாங்கம் இது கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கும் மாற்றா இது கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேண்டும்ன்ட்டு போராடி வரும் நிலையில் நம்ம மோடி அரசாங்கம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றா அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. இப்போ எதுக்குடா இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அதுக்கான கைட்லைன்ஸ் நெறிமுறைகள்லாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும், என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக இப்போ அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இந்த ரெண்டு முக்கிய திட்டங்களை நன்மைகளை இணைக்கும் வகையில் ஒரு ஹைபிரிட் திட்டம்னு சொல்கிறாங்க. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பென்ஷன் வழங்கக்கூடிய திட்டம்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி பென்ஷன் ஏறும் இறங்கும் ஒரு சில டைமில். இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பாதுகாப்பான திட்டம் கிடையாதுன்னு பல வருஷமாக இதுக்கு போராடி வராங்க. அதனால தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குழு ஃபார்ம் பண்ணி புதுசாக ஒரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் மாறத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கான தகுதி என்னன்னு பார்க்கலாம். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி குறைஞ்சபட்சம் 10 வருஷம் வேலை பார்த்துருந்தா அவருக்கு ஓய்வு பெற்ற நாளில் இருந்து பென்ஷன் வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விதி இருக்குது. FR 56J விதியின்படி கட்டாயப்படுத்தி ஓய்வு அளிக்கப்பட்ட எம்ப்ளாயிக்கு அந்த ஓய்வு நாளில் இருந்து பென்ஷன் வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 25 வருஷமாக பணியாற்றிய பிறகு தானாக முன் ஓய்வு பெற்றால் அவரது இயல்பான ஓய்வு கால தேதிக்கு அப்புறமா தான் பென்ஷன் வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ இல்லை ராஜினாமா செய்யப்பட்டாலோ இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் வழங்கப்படாதுன்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 வருஷம் பணியாற்றியவர்களுக்கு முழுமையான பென்ஷன் வழங்கப்படும் சொல்கிறாங்க. எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் வழங்கப்படும்னா, ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 12 மாதத்துக்கான சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50% பார்த்தீங்கன்னா பென்ஷனாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பணிக்காலம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தபடி பென்ஷன் கணக்கிட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 10 வருஷமோ அதற்கு மேலே பணியாற்றி ஓய்வு பெறுவோருக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் மாதாந்திர பென்ஷன் கட்டாயம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 25 வருஷம் பணியாற்றி தானாக முன் ஓய்வு பெறுபவர்களுக்கு அவர் இயல்பாக ஓய்வு பெற வேண்டிய தேதியிலிருந்து பென்ஷன் வழங்கப்படும் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆன அப்புறமா அந்த சம்மந்தப்பட்ட பென்ஷன்தாரர் பார்த்தீங்கன்னா இறந்து விட்டாங்கன்னா அவருக்கு கடைசியாக வழங்கப்பட்ட பென்ஷன் அமௌண்ட்டில் 60% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சட்டப்பூர்வ மனைவிக்கு வழங்கப்படும் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் டிஆர்எஸ் ரிலீஃபும் இருக்குது. பென்ஷன்தாரருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் அகவிலைப்படி நிவாரணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த டிஆர்எஸ் ரிலீஃப் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி யூஸ்வலாக எப்படி வழங்குறாங்க அதே மாதிரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. என்பிஎஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஊழியர்கள்லாம் யூபிஎஸ்க்கு இடம்பெற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாதீங்க. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமோடைய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் உண்மையாலே பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு ஒரு மாற்றம் இருக்குமா, இதில் கவர்மெண்ட் கொடுத்துருக்க பெனிஃபிட்லாம் ஓகேவா, இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.